மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளி. இந்த முதல் வெள்ளியில நம் நிலைவாசல்ல தண்ணீர் தெளிக்கும் போது இந்த 2 பொருளை மட்டும் சேர்த்து தெளியுங்கள். அப்படி தெளிக்கிறதுனால நம் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும். அந்த பிரச்சனை எப்படி தீரும்ன்றது இந்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கே உரிய மாதம். ஏன் இந்த மாதத்தை அம்மனுக்குரிய மாதம் அப்படின்றது சொல்லப்படுவது பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா? ஏன் பாத்தீங்கன்னா, இந்த மாதத்தில் தான் சூரிய பகவான் கடகராசியில் பயணம் செய்வார். அது பயணம் செய்யும் இந்த மாதத்தை ஆடி மாதம் என்று நாம் அழைக்கின்றோம். அதோடு இல்லாம இந்த மாதத்துல தான் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை நடைபெறும். இப்படி சேர்க்கை நடைபெறும் போது பெண் தெய்வங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அதனால்தான் இந்த மாதத்தை அம்மனுக்குரிய மாதம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். இந்த மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானதுங்க. வெள்ளிக்கிழமை சொன்னாவே விசேஷம்தான். அதிலும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை பல விசேஷங்கள் உண்டுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை 2 வெள்ளிக்கிழமை இல்லைங்க. இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த 5 வெள்ளிக்கிழமையும் மிகவும் சிறப்பான விசேஷங்கள் கொண்டது. இப்போ இந்த வருடத்துல 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க. அது எப்பப்போ அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 18/7/2025 முதல் வெள்ளி, 2ஆம் வெள்ளி 25/7/2022, 3ஆம் வெள்ளி 1/8/2025, 4ஆம் வெள்ளி 8/8/2025, 5ஆம் வெள்ளி 15/8/2025. இப்போ இந்த 5 வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பானதுங்க. இப்போ இந்த 5 வெள்ளிக்கிழமையிலும் நீங்க விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும். இப்போ எங்க 5 வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து என்னால் விரதம் இருக்க முடியல, எங்களுக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு, இல்லை வெளியில ஊர் பயணம் போக வேண்டியதா போயிடுச்சு, என் உடல்நிலை குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் தவறு கிடையாது. உங்களால் எந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க முடியுமோ அந்த வெள்ளிக்கிழமை நீங்க விரதம் இருந்து வழிபட்டால் உங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் தீரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல திருமணம் நடைபெறாது, சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடைபெறாது. ஏன்னு என்னைக்காவது நீங்க யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம்ன்றது பெண் தெய்வங்களை வழிபடும் மாதமாகவே சொல்லப்படுகிறது. தெய்வங்கள் அனைத்தும் அதீத சக்தி கொண்ட மாதமாகவும் இந்த ஆடி மாதம் விளங்குகிறது. அதனால நம்ம சுப நிகழ்ச்சின்னு நம்ம போயிட்டோம்னா அதுல நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியதா போயிடும். அதனால தெய்வ சக்தி மேல நம்ம கவனம் செலுத்துவது நம்மளுக்கு குறைவாயிடும். அதனால்தான் இந்த மாதம் முழுவதுமே தெய்வத்துக்குமே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி இந்த மாதத்தை தெய்வங்களுக்குரிய மாதம் அப்படின்றது இந்த மாதத்தை நம்ம சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ஆடி மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இந்த ஆடி மாதத்துல ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு போன்ற பல விசேஷங்கள், ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகைன்ற பல விசேஷங்கள் இருக்குங்க. அத்தனை விசேஷங்கள் இருந்தாலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்றது ஒரு தனி விசேஷமே இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமை தான் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வோம், நிலைவாசல் வழிபாடு செய்வோம், நம்ம கோயில்களுக்கு பூஜை செய்வோம், இல்ல திருவிழா நடத்தப்படும்ன்றது பல விசேஷங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. இப்ப முதல் வெள்ளி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை, நிறைய இடத்துல பணம் கொடுத்துருப்போம், அது வராம இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வாழ்க்கையில மன பிரச்சனை இருக்கும், தொழில நஷ்டம் ஏற்படும். இது மாதிரி பல விதமான சிக்கல், பிரச்சனை, மன போராட்டம் நம்மளுக்கு இருந்து கொண்டேதாங்க இருக்கும். பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பிரச்சனை தீர்வதற்கு இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீரும். உங்க வாழ்க்கை ஒரு வெற்றிகரமா மாறும். எப்போதும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அப்படி என்ன வழிபாடு நீங்க செய்யணும், எப்படி இந்த நிலைவாசல் அந்த பொருளை சேர்த்து நீங்க தெளிக்கிறதுனால உங்க குடும்பம் சுபிஷியா மாறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ முதல் வெள்ளிக்கிழமையில நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிடுங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு நாள் எழுந்துக்குங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் எழுந்து நல்ல வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு நிலைவாசல ஒரு அழகான கோலம் போட்டு நீங்க பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிலைவாசல் நீங்க தண்ணி தெளிக்கும் போது இந்த 2 பொருளை சேர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த 2 பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் பொருள் மஞ்சள், 2வது பொருள் ஜவ்வாது. இந்த 2 பொருட்களுக்கு நம்ம கலந்து தெளிக்கிறதுனால அப்படி என்ன பலன் வரும் அப்படின்ற ஆலோசனை கண்டிப்பா உங்க மனசுல ஓடிக்கொண்டு இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள்ன்றது நோய் எதிர்ப்பு சக்தியை
கொண்டது. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற இந்த நோய் கிருமிகள் எதுவும் அண்டாமல் இருப்பதற்கு அந்த மஞ்சளை நம்ம கலக்கிறோம். இந்த ஆடி மாதம்ன்றது காற்று மாதம், ரொம்ப காற்று வீசும். அதனால நம்மளுக்கு நிறைய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு வராம தடுப்பதற்கு நம்ம மஞ்சள், அதுக்கப்புறம் ஜவ்வாதுன்றது வாசனை நிறைந்தது. மகாலட்சுமி தாயை வீட்டுக்குள் அழைக்கக்கூடிய ஒரு பொருள் ஜவ்வாது. அதனால இந்த 2 பொருளையும் நம்ம சேர்த்து நிலைவாசல தண்ணீர் தெளித்து நம் கோலம் போடும்போது நம் வீட்டில் ஒரு செல்வ கடாட்சம் போல நம்ம மகாலட்சுமி தாய் வீட்டுக்குள்ள வருவாங்க. அம்மனுடைய வழிபாடு நமக்கு சிறப்பா செஞ்சு நம்ம வழிபடுறதுனால குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் படிப்படியா நம்மளுக்கு குறையும். சரி, இது மாதிரி நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. விரதம் இருக்கவங்க விரதம் இருங்க. காலையில நீங்க குளிச்சு முடிச்சுட்டு நீங்க பூஜை பண்ண தொடங்கிடலாம். உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யுங்க. பூக்கள் கொண்டு அம்மனை அலங்காரம் செய்யுங்க. உங்க பக்கம் இருக்கிற அம்மன் கோயில்களுக்கு சென்று வந்து வழிபாடு செய்யுங்க. முடிந்த அளவுக்கு ஒருத்தருக்காவது உணவு தானம் செய்யுங்க. இல்ல முடியாதவங்க காக்கா குருவிகளுக்கு தானம் இடுங்க. இப்படி செய்யறதுனால உங்க வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். உங்க வாழ்க்கையும் சுபிஷமாக மங்களகரமாக மாறும். இந்த வழிபாடும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.